வெள்ளத்தால் தனி தீவாக மாறிய அரசூர் கிராமத்தில் மீண்டும் மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஆறுமுகம். ஏற்கனவே வரலாறு காணாத மழையினால் மிகுந்த சிரமங்களை அந்த கிராமத்து மக்கள் சந்தித்து வராங்க. ஏற்கனவே அது தனி தீவாக மாறி இருக்கிறது. இந்நிலையில் தற்பொழுது மீண்டும் கனமழை பெய்து வரக்கூடிய தகவலை நம்ம கேட்கிறோம். அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சிரமத்தை சந்திக்கிறாங்க, என்ன விவரம், களச்சூழல் எப்படி இருக்கு? வணக்கம். அதாவது அரசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் தற்போது இடிமின்னுடன் பலத்த மழை பெய்கிறது. ஏற்கனவே வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் கடந்த வாரம் புயல் காரணமாக பலத்த மழை பெய்தது. நேற்று இரவு மழை ஓய்ந்த நிலையில் இன்று காலை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியான சிறுகோட்டை, கெடிலம், மடப்பட்டு, சேந்தநாடு, வடகுரும்பூர், அரசூர் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மாலையில் திடீரென இடிமின்னுடன் பலத்த மழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த வரும் பலத்த மழையால் சாலை மற்றும் தெருக்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இடிமின்னலுடன் பெய்து வரும் இந்த மழையால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு சந்தித்து வருகின்றனர். இந்த மழையால் பல்வேறு இடங்களில் மழைநீர் குட்டை போல் தேங்கி நிற்பதால் தொற்று ஏற்படும் அபாய நிலையில் உள்ளதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்தனர். மேலும் இந்த அரசூர் சுற்று வட்டார பகுதிகளில் மழைநீர் ஏற்கனவே அந்த மலட்டாற்றில் மழைநீர் சூழ்ந்து உள்ளதால் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் அவர்கள் வீட்டின் மாடியில் தங்கியிருக்கின்றனர். தொடர்ந்து அவர்களை மழையில் சிக்கிக் கொண்ட பொதுமக்களை பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே மழை வெள்ளத்தால் சிக்கியிருக்கக்கூடிய மக்களை மீட்கக்கூடிய பணி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மீண்டும் மழை பெய்திருப்பது அங்கு சில சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.